மறுபடியும் சூரியன் கொடுத்த ஒரு நாள். மீரா, வயல்கள் அழைக்குது. நீர்ப்பாசன கால்வாய்களை சரிபார்க்க மறந்துடாதீங்க. மழை குறைவா இருக்கு. சரி கோழிகளா, உங்க தீனி இதோ. இன்னைக்கு நல்ல வெயில், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். வாங்க, காலை உணவு ரெடி. காலை உணவு தயார், வாங்க சாப்பிடலாம். நல்ல வாசனை, சாப்பிட ஆசையா இருக்கு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடு. அப்பா, இன்னைக்கு நடவு போட உதவட்டுமா? அதுக்கு என்ன கண்ணு? ஆமா குழந்தை, நீ என்னோட வயலுக்கு வா. அப்பா நன்றி, நான் ரெடி. ரொம்ப சந்தோஷம், போய் வாங்க. என் காலத்துல பயிருக்கு பாட்டு போற பழைய பாட்டு சொல்லித்தரேன். அந்த பாட்டு இதுதான். காலத்தோடு சேர்ந்து வாழும் நமது நினைவுகள் எல்லாம் இசையிலே ஒலிக்கும். ராஜேஷ், எப்படி உழுதுகிட்டு இருக்க? நல்லா இருக்கு, நீங்களும் வாங்க. பாரு கண்ணு, மண் நம்ம தாய். நல்லா நடத்துனா அவதான் நம்ம ஊட்டுது. ராஜேஷ், நான் சரி பண்ணின புது பம்பை ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்க? முதுகு வலி குறையும். நவீன மந்திரமா? பார்க்கலாம். உண்மையா சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நாளைக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா, பாய். இந்த பருப்பு சாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நெருப்புல வெந்தது கொஞ்சம் ஜாமா இருக்கு. அந்த கொஞ்சம் குடுமா ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. அத்தை மட்டும் கொஞ்சம் கூட கூடாத. நல்லா சாப்பிடலாம், நாளைக்கு இன்னும் வேலை இருக்கு. நாளைக்கு ஆத்தோட மனசு என்னன்னு பார்க்கணும். இந்த வருஷம் ஆத்துல தண்ணி குறைவா இருக்கு. பயிர்களை எப்படி காப்பாத்துறது? இயற்கை நம்மள சோதிக்குது. பழைய கிணறுகளை புத்திசாலித்தனமா பயன்படுத்துவோம். பிரியா, பாரு, என் கல் எப்படி துள்ளுது. சூப்பர், இன்னும் கொஞ்ச தூரம் போகணும். லீலா, குச்சிகளால ஒரு அணை கட்டலாமா? நல்ல ஐடியா பிரியா, கீழே குச்சி நிறைய இருக்கு. ஆமா, வா பிரியா. நாம எல்லாரும் சேர்ந்து கால்வாய் தோண்டணும். நான் சோலார் பம்ப் போட முடியும். பழைய வழி, பல நவீன டெக். ஆத்து ஆவியோட புராணத்தை நினைவுல வைங்க. மரியாதை செஞ்சா அது கொடுக்கும். பாருங்க, இந்த கால்வாய் தண்ணீரை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும். நாங்க தண்ணிய காவல் காக்குறோம். சின்ன வீரர்கள் தான். ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம். மரம் நடுறோம்னா ஆறு நிறைய இருக்கும். சின்னவங்க சொல்ற வார்த்தை ஞானமா இருக்கு. ஒட்டுமை ஆத்து மாதிரி ஓடுது. ஆத்து மாதிரி ஓடுது. நன்றி, வண்டி ஸ்டாப் பண்ணதுக்கு. ஒண்ணும் இல்ல, கவனமா போங்க. அர்ஜுன், எங்க போறீங்க? வீட்டுக்கு போகலாம், இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த பாதையில நடக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இயற்கை ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஊர் எப்போ வரும்? இன்னும் கொஞ்ச தூரம் தான். சரி, போகலாம். ஆமா சகோதரா, நகரத்துல இருந்து திரும்பியாச்சா? என்ன காரணம்? நகரம் வேர்களை மறக்குது. மண்ணோட கதைகளை கேளு. ஒருவேளை நான் மறுபடி கத்துக்கணும். நகர வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் போல. சொல்லு. வேகமா இருக்கு, ஆனா வெறுமை. இங்கெல்லாம் மெதுவா. நகர விளையாட்டுகளை சொல்லித்தா. இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எல்லாம் ருசியா செய்திருக்காங்க. நன்றி, இங்கேயே சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு. ஆமா அம்மா, இங்க ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட இப்படி சாப்பிடுறது நல்லது. இந்த பகுதியில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை சரி செய்ய என்ன செய்யலாம்? ஒரு புதிய பகுதி தேவைப்படலாம். இல்ல, இந்த குறடு மூலம் சரி செய்யலாம். நலமாக செய்யுங்கள். இப்போது சரியாக வேலை செய்கிறது. சரி, இப்ப எல்லாம் ரெடி, போகலாம். ஆமா, நாம போலாம். ஏறி உட்காருங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நகரலாம். அந்த பக்கம் போங்க, வயல் அருகில இருக்கு. சரி, போயிடலாம். வயல் தெரியுது.